டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு அறிமுக நிலையிலேயே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மசோதா கூட்டாட்சி அரசமைப்புக்கு எதிரானது என்பதால் திரும்ப பெறுமாறு வலியுறுத்தல். மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அடிமை அல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரிணாமுல் காங்கிரஸ் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என திமுக MP TR பாலு வலியுறுத்தல். 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாதபோது எவ்வாறு மசோதாவை தாக்கல் செய்ய முடியும் என்றும் கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் செலவினம் குறையும் என பாஜக MPக்கள் கருத்து. மக்களவையில் ஒவ்வொரு மசோதா மீதும் தனித்தனியாக விவாதம் நடத்தப்படும். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப அரசு தயார். மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பேச்சு. இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுவுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. புகழேந்தி தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் முடித்து வைப்பு. விவகாரத்தில் திமுகவை தொடர்பு படுத்தி பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPSக்கு எதிராக RS பாரதி தொடர்ந்த வழக்கு. சாட்சி விசாரணையை பதிவு செய்வதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநிலங்களின் சுயாட்சிக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அதிமுக ஆதரிப்பதாக திமுக கண்டனம். ரெய்டுக்கு பயந்து பாஜக அரசின் சட்டங்கள் திட்டங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பதாக தாக்கு. குவாரியில் மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28 கோடியே 36 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு. சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜர். வேலூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட காவலர் மனைவி உயிரிழப்பு. குழந்தை பேறு அறுவை சிகிச்சையின் போது தாயும் சேயும் பலியான சோகம். சாம்சங் நிறுவன ஊழியர்கள் வருகிற 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. நிர்வாகத்தின் அழுத்தம் காரணமால் ஊழியர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றதால் முடிவு. சென்னை பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்டு ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்டம். நிலுவை அகவிலைப்படி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். தஞ்சை அருகே குளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு வாரம் கடந்தும் வடியாத வெள்ளம்.
விளைநிலங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நெற்பயிர்கள் அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 200 ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதம். ஏரி உபரி நீர் செல்லும் கால்வாயை தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் வேதனை. வெள்ள நிவாரணம் மறுக்கப்பட்டதை கண்டித்து திண்டிவனம் அடுத்த எறையானூர் கிராம மக்கள் சாலை மறியல். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. நாக்கை இரண்டாக பிளந்து டாட்டூ வரைவது மருத்துவ விதிமீறல் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பேட்டி. மருத்துவ விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழப்பு. முன்விரோதம் காரணமாக இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் உயிரிழந்ததாக தகவல். தாம்பரம் வண்டலூர் மேம்பாலத்தில் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட வாகனங்களால் பரபரப்பு. விபத்தை வேடிக்கை பார்த்தபோது வாகனங்கள் மோதிக்கொண்டதாக தகவல். நுண்கலை மற்றும் கலாச்சார துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் ஐஐடியில் படிக்கலாம். சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தகவல். பசிபிக் பெருங்கடலில் உள்ள வனுவாட்டு தீவுக்கு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டரில் 7.4 பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும். டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.